எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். உங்கள் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு. யூடியூப் ஆரம்பிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அப்படி தான் நான் ஆரம்பித்தேன். ஸோ ஆரம்பிக்கும் போது வந்து எனக்கு வந்து 6 months ஓல்ட் பேபி இருந்தாங்க அண்ட் ஐ எம் ஒர்க்கிங். ஸோ எந்தளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக என்னால் வீடியோ பண்ண முடியும்ன்ட்டு எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் ஆரம்பித்தேன். ஸோ மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து வேணும். ஸோ அது எப்படி வரும்னு நினச்சேன். பட் ஆனால் இன்றைக்கி வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துடுச்சு. 1000 ப்ளஸ் சப்ஸ்கிரைபரும் வந்துட்டாங்க. ஸோ சேனலும் மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து நீங்கள் தான். ஸோ உங்கள் எல்லாேருக்கும் வந்து எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. ஒன்ஸ் அகெயின் உங்கள் எல்லாேருக்கும் நான் தேங்க் பண்ணுறேன். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து என்னுடைய கோல்ட் ஜுவல்லரி கலெக்ஷன் தான். நான் ஆல்ரெடி வந்து என்னோடய கோல்டு இயரிங் கலெக்ஷன்ஸ், கோல்டு நெக்லஸ் கலெக்ஷன், கோல்டு ஆரம் கலெக்ஷன்ஸ் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து அடுத்த வீடியோ தான் இது, பார்ட் 4ன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நான் ஒவ்வொரு வீடியோக்கும் ஏன் கேப் இவ்வளோ இருக்குன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னுடைய ஜுவல் எல்லாமே வந்து நான் ப்ளச் பண்ணி வச்சுருப்பேன். அது ஒரு மாதிரி சைக்கிள் மாதிரி ப்ளச் பண்ணி ரிலீஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த செட்டு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ இப்போ போடலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன கவர் ஆகும்னா, என்னுடைய பேங்கிள் அதுக்கப்புறம் பிரேஸ்லெட்ஸ் அது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து கவர் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10 days பிஃபோர் சரவணா லைட்டில் ஒரு குட்டி கோல்ட் ஷாப்பிங் வந்து பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் அதை காமிச்சிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸோட கலர் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே ரெட் கலர் தான் ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பேபி பிங்க் மாதிரி கலர் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்க. ஆனால் வந்து எனக்கு இந்த பிஸ்தா க்ரீன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னா, ஒரு ரிங்கு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த ரிங்கை தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஒரு மாதிரி ஜிக்ஸாக் பேட்டர்ன் போட்ட ரிங்கு. இந்த ரிங்கை பார்த்ததும் எனக்கு பிடிச்சி போயிடுச்சு. பட் ஆனால் ஏதோ ஒரு ரிப்பேர் ஒர்க்குக்கு தான் போனோம். ஸோ இதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் வாங்கிட்டேன். இது வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக கோல்டு கலர்லேயுமே இருந்தது. பட் ஆனால் என் சைஸ்க்கு வந்து நடுவில் வந்து இந்த ஒயிட் எனாமல் பண்ண ரிங்கு தான் வந்து இருந்தது. எனக்கு இதுவும் பிடிச்சிருக்கு. பட் ஆனால் ஃபுல் கோல்டு வந்து நான் பார்த்தேன், எனக்கு அது கிடைக்கல என் சைஸ்க்கு. இது மாதிரி 2 லேயருமே வந்து இருக்குது. பட் ஆனால் எனக்கு இந்த சிங்கிள் லேயர் தான் பிடிச்சிருந்தது. ஸோ இதை தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட கிராம் வந்து 1.8 grams. இதோட மேக்கிங் சார்ஜ் வந்து 12.5%. ஸோ இந்த ரிங்கோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோனா 27,000. ஃபர்ஸ்ட் இந்த பேங்கிள் தான். இதை வந்து நான் சிக்ஸாக் பேங்கிள் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மாதிரி சிக்ஸாக் பேட்டர்ன் வந்து போட்டிருக்கோம். இதை வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வச்சுருப்பாங்க இந்த டிசைனை. ஸோ நான் வந்து என்னோடய மேரேஜ் அப்போ வாங்கினது தான். அப்போ வந்து எனக்கு கோல்ட் பேங்கில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஸோ ஒரு பேங்கிள் வாங்கணுன்றதுக்காக வாங்கினது தான். என்னோடய கை சைஸ் வந்து ரொம்ப குட்டி, 2.2. ஸோ அதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்காது. ஸோ இருந்ததில் எனக்கு வந்து இது பெஸ்ட்டாக தெரிஞ்சுதுன்னு தான் நான் வாங்கினேன். பட் ஆனால் வந்து இப்போது இந்த பேங்கிள் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ என் கை குட்டின்றதுனால இந்த வளையலோட கிராம் வந்து 16 கிராமில் வந்து எனக்கு வளையல் கிடச்சிருச்சு. தனியாக போட்டாலும் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி 2ஆக போட்டாலுமே வந்து இந்த வளையல் வந்து நல்லாயிருக்கும். அடுத்த வளையல் இந்த வளையல் தான். இது வந்து ஒரு செட் ஆஃப் 4 பேங்கிள். இது வந்து என்னோடய வளைகாப்புக்கு வந்து எங்கள் அம்மா வீட்டில் போட்ட பேங்கிள் தான் இது. நடுவில் அந்த க்ரீன் அண்ட் ரெட் வந்து எனாமல் பண்ணி இருக்கும் ஒர்க்கு. இது வந்து ஒரு 4 வளையல். இது இந்த பேங்கில் இதே மாதிரி ஒரே கையில் 4த்தையும் போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைனா வந்து இதை வந்து நம்ம பார்டர் பண்ணி போடலாம். இந்த மாதிரி பார்டர் பண்ணி போட்டாலும் இந்த பேங்கில் வந்து நல்லாயிருக்கும். இல்லை 2 கையிலுமே வந்து பார்டர் பண்ணி இந்த பேங்கில் வந்து போடலாம். இதோட வெயிட் வந்து 4 சவரன் இந்த பேங்கிள். ஒவ்வொரு பேங்கிள் வந்து 1 சவரன் இந்த பேங்கிள். அடுத்த பேங்கிள் வந்து இது தான். இது வந்து டெய்லி வேர் யூசேஜ்க்காக வாங்கின பேங்கிள் தான். வெரி ரீசன்ட் பை தான். ஜிஆர்டியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நம்ம டெய்லி போடும்போது வந்து டேமேஜ் ஆகக்கூடாது, ப்ளஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். போட்டுட்டு நைட்டு படுத்தாலும் வந்து எந்த ஒரு டேமேஜ் ஆகக்கூடாது, கையெல்லாம் வந்து கிழியாது. இந்த பேங்கிள் ரொம்ப நல்லா ஒரு மாதிரி காப்பு மாதிரி ஒரு ஃபீல் வேணுன்றதுக்காக நான் இந்த பேங்கிள் தான் சூஸ் பண்ணேன். இதோட வெயிட் வந்து 2 பேங்கிளும் வந்து 4.5 சவரன் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. 4.25 4.5 சவரனான்னு தெரியல. இது கொஞ்சம் நல்லா கனமான டெய்லி வேர் யூஸ் பண்ணுறதுக்காக கனமாக வாங்கின பேங்கிள் இது. என்னோடய இன்னொரு செட் ஆஃப் பேங்கிள் வந்து பேங்க்கில் இருக்குது. ஸோ அது நெக்ஸ்ட் டைம் தான் நான் காமிக்கிறேன். இது வந்து காப்பு. இது வந்து என் ஹஸ்பண்டோட காப்பு. ஸோ இந்த செட்டில் வந்து ப்ளச் பண்ணும்போது சேர்த்து வச்சது தான் இது. இது வந்து ஒரு பிளெயின் காப்பு, நல்லா ஸ்ட்ராங்கான காப்பு. அடுத்து இந்த பிரேஸ்லெட் தான். இதுவும் என் ஹஸ்பண்டோடைய தான். இது நல்லா பார்க்க ரொம்ப பார்வையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா
ஸோ பாருங்கள், எனக்கு ஒரு பேங்கிள் மாதிரியே இருக்குது. இது டச் பண்ணுறதுக்கு வந்து இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த பேங்கிள், பிரேஸ்லெட், காப்புலாம் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் நம்ம ப்ளச் பண்ணும் போது. அதனால் சேர்த்து இதை ப்ளச் பண்ணது தான் இது. இந்த செயினுமே வந்து நாங்கள் இந்த ஜுவல் கூட வந்து சேர்த்து தான் ப்ளச் பண்ணி வச்சுருந்தோம். இது வந்து என் ஹஸ்பண்டோட செயினு, இது வந்து என்னோட செயினு. ஸோ இந்த செயின் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோடய மதர்-இன்-லா வந்து ப்ளச் பண்ணியிருக்காங்க. ப்ளச் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் கழித்து நோட்டீஸ் பண்ணும்போது இந்த ஹூக் வந்து பிளாக் கலராக சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கடையில் போய் கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த செயின் வந்து அவங்க ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. கடையில் கேட்கும்போது அந்த ஹூக் வந்து கோல்டே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளச் பண்ண முன்னாடி வரைக்கும் அவங்க கோல்டு தான் வந்து வச்சாங்க. அந்த இடம் வந்து பேங்க்கில் வந்து மாற்றிருக்காங்க. பேங்க் வந்து என்ன பேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு கவர்மெண்ட் பேங்க்கு தான். அதுக்கப்புறம் 6 மந்த்ஸ் கழிச்சு நம்மக்கிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்லை போய் கேட்குறதுக்கு. அதனால் அவங்க அதை அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ அதுலேருந்து வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி செயினு, பிரேஸ்லெட்டை வைக்கும்போது இந்த ஹூக்கை ரிமூவ் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து ப்ளச் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ரிலீஸ் பண்ணும்போது இது நம்ம செயினாக இந்த டிசைன் வந்து நம்ம பார்த்துருவோம். பட் ஆனால் ஹூக்லாம் வந்து நம்ம யாரும் செக் பண்ண மாட்டோம். ஏன்னா எல்லா ஹூக்கும் ஒரே பேட்டர்னில் தான் இருக்கும். நம்ம அப்படியே வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாருனா இந்த மாதிரி வந்து ஜுவல்லை வந்து பேங்க்கில் ப்ளச் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த விஷயத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த செயினை நான் காமிச்சேன். அடுத்து வந்து என்னோடய ஃபேவரட் ஜுவல்லு தான். இது வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஜுவல். இது வந்து கொலுசு இது. ஸோ நான் கேட்டேன்ட்டு என்னோடய மாமா வந்து எனக்கு கல்யாணத்துக்கு வந்து இதை ப்ரெசென்ட் பண்ணார். இது வந்து 2.5 சவரன் இந்த கொலுசு, 2 கொலுசு சேர்த்து 2.5 சவரன். ஒரு கொலுசு 1.25 சவரன் இது. ஸோ கதையில் என்ன ட்விஸ்ட் ஆகிடுச்சுன்னா, என்னோடய மதர்-இன்-லா வந்து இந்த கொலுசை பார்த்துட்டு வந்து கண்டிப்பாக இது போடவே கூடாதுமா, இது வந்து நம்ம குடும்பத்துக்கு சுத்தமாக செட் ஆகாது நிறையா ரீசன் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்கிட்ட போடணுன்னு ஆசைப்பட்டமேன்னு. எங்கள் ஃபேமிலியில் அப்படிலாம் கிடையாது. ஆனால் எங்கள் ஃபேமிலியில் அதுக்கு முன்னாடி யாரும் போட்டதும் இல்லை. நான் தான் ஃபஸ்ட் டைம் வாங்கினேன். எங்கள் மாமியார் வந்து இந்த சைடு வந்து போடவே கூடாது அன்ட்டு ரொம்ப ப்ளீஸ்மா தயவு செஞ்சு போடாதம்மான்னு சொன்னது எனக்குமே வந்து உங்ககிட்ட என்ன சொல்கிறதுனே தெரியல. பட் ஆனால் எங்கள் அம்மா வந்து இந்த கொலுசை வந்து கொடுக்கவே இல்லை. சரி, அவங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் வேண்டாம், நீ எடுத்துகிட்டு போக தேவையில்ல, இது வந்து வீட்டிலே வச்சுக்கோ, நீ வீட்டுக்கு வரும்போதெல்லாம் போட்டுக்கோன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி தான் வந்து நான் அம்மா வீட்டுக்கு போகும்போதெல்லாம் வந்து இதை போட்டுப்பேன் எங்கள் அம்மா வீட்டில். இப்போது வந்து அப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ரொட்டேஷன்ன்ற மாதிரி வரும்போது வந்து இதை வந்து வாங்கிட்டோம் ப்ளச் பண்ணுறதுக்காக. இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால நமக்கு வந்து டேமேஜ் எதுவும் ஆகாது. நம்ம பேங்க்கில் வந்து ஈஸியாக ப்ளச் பண்ணலாம். அதனால் வந்து இப்போ வாங்கிட்டு வந்துட்டோம். பாப்பா பிறந்ததுக்கப்புறம் என்னோடய மதர்-இன்-லா வந்து இதில் வந்து அர்ணா கயிறு வந்து பண்ணிக்கலாம், 2த்தையும் கொடுத்தா எனக்கு ஜிஆர்டியில் அழகாக பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. அதை மாதிரி பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு அது வந்து மனசே வரல. எங்கள் மாமா வாங்கி கொடுத்ததுனால சென்டிமெண்ட் ரீசனால் வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலான்ட்டு தான் நான் வச்சுக்கிட்டேன். பட் ஆனால் இப்போது வந்து எந்த கொலுசு போடுறதுக்குமே இன்ட்ரெஸ்ட்டு சுத்தமாக இல்லை. காலில் இப்போ கொலுசு போட்டேன்னா ஏதோ டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே வச்சுக்கிட்டேன் நான். ப்ளச் பண்ணுற வரைக்கும் ப்ளச் பண்ணி வச்சுப்போம். அதுக்கப்புறம் பசங்க பெருசானா போட்டால் போட்டுக்கிட்டோம், இல்லைன்னா நம்ம ஞாபகமாக வச்சுக்கலான்றதுக்காக இந்த ஜுவல் வந்து நான் வச்சிட்ருக்கேன். பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜுவல்லு தான் இது. அவ்வளோதான், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்க போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.